சொர்க்கம் மாதிரி இருக்குது. இந்த கிளைமேட் வந்து யாருக்குன்னா கிடைக்குமான்னு அப்படின்னு தெரில. இந்த கிளைமேட்டை தேடி தான் எங்கெங்கேயோ போயிட்டு இருக்காங்க. மத்தியான டைமில் பாரு, பக்கத்தில் இருக்கிற ஒரே ஒரு மரம் மட்டும் தெரியுது. அதுக்கு கீழே இருக்கிற ஃபுல் ஃபாரஸ்ட் அப்படியே மிஸ்டாக கவர் ஆகிடுச்சு. ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு மை யூடியூப் சேனல். டே 1 ட்ரிப்பில் சென்னை டு வால்பாறை எப்படி வந்தோம் அண்ட் ஆன் தி வேல ஆலியா டேம், மங்கி ஃபால்ஸ், வாட்டர் ஃபால் எஸ்டேட்டு 3 இடம் கவர் பண்ணோம். அந்த வீடியோ பார்க்க லிங்க்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் தரேன், பார்க்காதவங்க பாருங்கள். இந்த டே 2 வீடியோவில் 7th ஹெவன்னு சொல்லப்படுற வால்பாறையோட பியூட்டியை எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம் வாங்க. மார்னிங் ரூம் செக் அவுட் பண்ணிவிட்டு டீ எஸ்டேட்டில் அப்படியே ஒரு ட்ரைவ் போயிட்டு இந்த மாதிரி சில அழகான பிளேசஸ்லாம் பார்த்தோம். கண்ணு குளிர்ந்து போச்சு, பட் வயிறு பசிக்க ஆரம்பிச்சிது. வால்பாறையில் எல்லாரும் ரெக்கமெண்ட் பண்ண ஒரே பிளேஸ் ஹோட்டல் கிருஷ்ணா இன் தான். சொன்ன மாதிரியே ரேட் நார்மல், பட் ஃபுட் சூப்பர். எனக்கு பர்சனலாக டின்னர் ரொம்ப பிடிச்சது. மார்னிங் நாங்கள் 4 பேர் சாப்பிட்டோம், 300 ஆச்சு. பட் டேஸ்ட்டும் சரி, குவாலிட்டியும் சரி சூப்பராக இருந்துச்சு. டீ எஸ்டேட்டுக்கு நடுவில் வந்து இந்த கூழாங்கல் ரிவர் வந்து போகுது. ஓகே, நம்ம நடந்து போயிட்டு கிட்ட எப்படின்ட்டு பார்க்குறேன். இதான் நடந்து போகிற வழி. இங்கே நடந்து போகிற வழியிலே பார்த்தீங்கன்னா நிறைய கூழாங்கல் இருக்குது. தண்ணி செம்ம க்ளீனாக இருக்குது. வீடியோவில் இன்னும் கொஞ்சம் கிட்ட போனதை உங்களுக்கு காட்டுறேன், உங்களுக்கே தெரியும். தண்ணி எவ்வளோ க்ளீனாக இருக்கு பாருங்க. இதாங்க கூழாங்கல் ரிவர். இந்த ரீல்ஸில், யூடியூப்பில், ஷார்ட்ஸில் போட்டு நம்மளை ரொம்ப நாளாக வெறுப்பேற்றிட்டு இருந்தாங்க. இந்த இடத்த வந்து பார்த்தே ஆகணும் அப்படின்ட்டு இருந்தது. ஆனால் நிறைய வாட்டி வந்து தண்ணி கம்மியாக இருக்கும், இல்லை தண்ணி இருக்காது, இல்லை கிளைமேட் நல்லா இருக்காது. பட் அப்போ வந்திருக்கும். தண்ணியோட ஃப்ளோவை பாருங்கள், கரெக்டான தண்ணி, ஃப்ளோ சூப்பராக இருக்குது, க்ளீனாக இருக்குது. அது இருக்கிற இடத்த பாருங்களேன். டீ எஸ்டேட்டுக்கு நடுவில் இந்த மாதிரி ஒரு இடத்த பார்த்தா யாருக்கு தான் குளிக்க வேணாம்னு தோணும். குளிக்கணும் தான் தோணுது, பட் ஆனால் குளிக்க முடியல, அவ்வளோ சில்லுன்னு இருக்க தண்ணி. ஸோ இதுதாங்க ரோடு. மேலே பிரிட்ஜ் தெரியுது பார்த்தீங்களா? அந்த இடத்துல நீங்கள் வந்து கார் பார்க்கிங் வந்து இந்த சைட்லலாம் அப்படியே போட்டுக்கலாம். இதெல்லாம் கடைலாம் வந்து இருக்குது சாப்பிட்றதுக்கு. ஸோ கார் பார்க்கிங் பண்ணிவிட்டு இதுதான் வர வழி. ஃபேமிலியோடு வந்து இந்த இடத்துல வந்து குளிக்கலாம். ஆழம் எதுவுமே இல்லை, தண்ணி ரொம்ப க்ளீனாக இருக்குது, ஓடுற தண்ணி. ஒர்த்து இந்த ஸ்பாட்டு. வால்பாறையில் சில ஸ்பாட்டு தான் இருக்குது. நீங்கள் ஃபேமிலியோடு வந்தீங்கன்னா ஒரு 2 hours கிட்ட வந்து இங்கே ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு வந்து உங்களுக்கு வந்து இது ஒரு நல்ல இடங்க. கூழாங்கல் ஆரோட அழகு நம்ம பார்த்தாச்சு. நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது நீராறு டேம். சுற்றி ஃபாரஸ்ட், அது நடுவில் அமைஞ்சிருக்கிறது தாங்க இந்த நீராறு டேம். மற்ற டேம் மாதிரி இல்லாமல் இந்த டேம் பில்ட் பண்ண டெக்னாலஜி கொஞ்சம் டிஃப்ரெண்ட். இந்த டேம் கீழே ஒரு சீக்ரெட் டனல் இருக்குது, அண்ட் அதோட சப்போர்ட்டில் தான் இந்த டேம் இருக்குது. ஆல்சோ அந்த டனல் வழியாகவே நீங்கள் டேமோட இன்னொரு சைடில் போயிடலாம். இந்த டனல்குள்ளே போக யாருக்கும் பெர்மிஷன் இல்லை, பட் லக்கிலி நாங்கள் போக சான்ஸ் கிடைச்சது. டனல்குள்ளே வீடியோ எடுக்க அலோவ் பண்ணலை. ஸோ ஜஸ்ட் வந்ததுக்கு ஞாபகம் ஒரு ஃபோட்டோ மட்டும் எடுத்துட்டோம். கைஸ், நம்ம 30 செகண்ட் ஹேர்பின் பெண்டில் இருக்கும். இங்கே ஒரு வியூ பாயிண்ட் இருக்குது, கார்வர் மார்ஷ்ன்ட்டு. இவர் தான் அந்த வால்பாறையை வந்து கண்டுபிடிச்சார். இந்த வியூ பாயிண்ட் எப்படி இருக்குன்னா இப்போ காட்டுறேன். அதேமாதிரி அவரோட சிலையும் காட்டுறேன் பாருங்கள். கிளைமேட்டை தேடி தான் எங்கெங்கேயோ போயிட்டு இருக்காங்க பாருங்கள். இதுங்களா கீழேலாம் ட்ரீஸ் இருக்குது, ஆனால் அந்த ட்ரீஸே வந்து நம்மளால் பார்க்க முடியல, அந்த அளவுக்கு வந்து மிஸ்ட்டு கவர் ஆகிருக்கு பாருங்கள்.
தெரியல, அந்த அளவுக்கு ஆக்சுவலி மிஸ்ட்டு மேலே படுது, அவ்வளோ சில்னஸாக இருக்குது. எப்படி இருக்கு மிஸ்ட்டு, ஐயோப்பா ஒருத்தரா வேற இல்லை. சீரியஸாக நான் பார்த்துக்கிறேன் ஊட்டி கொடைக்கானல்லாம், பட் ஆனால் இந்த அளவுக்கு மிஸ்ட் ஃபார்மேஷனு, அதுவும் என்ன மத்தியான டைமில் பாரு, பக்கத்தில் இருக்கிற மரம் தெரியுதா பாரு. ஆமாம், இங்கே நம்ம பக்கத்தில் இருக்கிற ஒரே ஒரு மரம் மட்டும் தெரியுது, அதுக்கு கீழே இருக்கிற ஃபுல் ஃபாரஸ்ட் அப்படியே மிஸ்ட்டை கவர் ஆகிடுச்சு. நெக்ஸ்ட் ஸ்பாட்டு தலனா ஸ்னோ பாயிண்ட். இந்த செக் போஸ்ட்டில் என்ட்ரி போடணும். அதுக்கப்புறம் நீங்கள் ட்ரைவ் பண்ணுற ரூட்டு உங்கள் லைஃப்பில் நீங்கள் மறக்கவே மாட்டீங்க, அவ்வளோ அழகாக இருக்கும். சொர்க்கத்துக்குள்ளே போகிறதுக்கு ஒரு ரூட் ஒன்று இருந்ததா, அது இந்த மாதிரி தான் வந்து போடணும் போல். இங்கே ஸ்டே பண்ண எப்படி இருக்கும்? சான்ஸே இல்லை, அதுவும் இந்த கிளைமேட்டில் இப்படி வரன்ட்டு யாரும் எதிர்பார்க்கல. மழை மிஸ்ட்டு மாறி வந்து காய்ஸ், தலைநார் வியூ பாயிண்ட் பயங்கரமாக என்ஜாய் பண்ணுறோம், செம்ம கிளைமேட்டு. ஓய்யோய்யோய்யோ இப்படி இருக்கானே, எவ்வளோ ஹில்ஸில் ஓட்டியிருக்கிறேன். இந்த மாதிரி ஒரு ஹில்ஸு, இந்த மாதிரி ஒரு மிஸ்ட்டு, இந்த மாதிரி ஒரு வியூப்பா. நீதான் நான் அங்கேயே போதும் இல்லைம்மா, அந்த வியூ பாயிண்ட்டே பயங்கரமாக இருந்துச்சு, அதுக்கு மேலேயே இது இருந்துட போதுன்னு நினச்சேன். இது ரோடே இப்படி இருக்கேம்மா, இது மணி எப்படி இருக்கு? அதுக்கு போட்டுக்காம இதை நலி ஊற விட்டுச்சே. ஒன்றும் தரல, வண்டி நிக்குது. அதுதான் தெரியுது, அந்த அளவுக்கு தெரியுது. மணி ரைட்ல கூட போதாமா அது? இல்லைம்மா, இதுதான் லாஸ்ட்டு. இது தாங்க தலனார் வியூ பாயிண்ட், எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். வால்பாறையிலே மோஸ்ட்லி நல்ல கிளைமேட் தான், பட் போஸ்ட் மான்சூன் லைக் செப்டம்பர் டு நவம்பர் வந்தால் இந்த மாதிரி நீங்களும் என்ஜாய் பண்ணலாம். இது மாதிரி அப்டேட்ஸ் அண்ட் நல்ல பிளேசஸ் பற்றி தெரிஞ்சுக்க நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். என்னதான் கீழே இருந்து எவ்வளோ என்ஜாய் பண்ணாலும் இந்த ரூஃப் டாப் மேலே நின்று பார்க்கும்போது அதோட ஃபீலே வேறங்க.